தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, ஒரு குட்டி சந்தோஷத்த குடுக்கும். நான் இன்றைக்கு சொல்லப்போகும் ஒரு குட்டி நிகழ்ச்சி வந்து, ஒரு துள்ளலையும் குடுத்துச்சு என் மனசுக்கு. அந்த நாளு ஃபுல்லா காலையில இத நான் என் ஃபோன்ல பார்த்தேன். அப்ப அந்த ஹோல் டே எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கிற மாரி, எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைச்சுச்சு. அத தான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த ஷேர் பண்றதுக்கு முன்னாடி, யூசுவலா நான் உங்கள எல்லாரையும் ஒரு குட்டி கேள்வியோடு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். இப்ப நம்ம ஊர்ல ரிசல்ட் வந்துச்சு. 12த் ரிசல்ட்டு. அடுத்த வீக்கு 10த் ரிசல்ட் வரும். அப்படியெல்லாம் வரும்போது, ஏதாவது குழந்தை நல்லா படிச்சு, நல்லா ஹை மார்க் வாங்கியிருக்கும். ஆனா, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும் மாரிலாம் இருக்கும். போனா அந்த கோர்ஸ் எடுத்துடலாம். நல்ல கோர்ஸ் எடுத்துடலாம். அப்படின்னு நெறைய தூரம் நெனைக்கலாம். ஆனா, நெறைய பேர் குழந்தையால அது ஹெல்ப் பண்றதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா, சில குழந்தைங்களுக்கு அது மாரி ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கும். அப்ப நம்பலாம் அந்த நேரத்துல இருந்து என்ன நெனைப்போம்? அந்த குழந்தைக்காக. கடவுளே! இந்த குழந்தைக்கு எப்படியாவது அந்த குழந்தைக்கு அந்த டிகிரி படிக்கிறதுக்கு பணத்த அரேஞ்ச் பண்ணி குடுங்கன்னு கேட்டுருப்போம் இல்லைங்களா? நானும் அது மாரி கேட்டுருக்கிறேங்க. ஆனா, அடுத்த ஸ்டெப் நம்ம வச்சிருக்கோமா என்னைக்காவது? பல பேர் வைக்கிறாங்க, வச்சிருக்காங்க, வைக்கிறாங்க. நம்ம வச்சிருக்கோமா? அந்த மாரி ஒரு நிகழ்ச்சிய தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ப எப்படி எடுக்குறாங்கன்ற நிகழ்ச்சிய தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லப் போறேன். வாங்க இப்ப கதைக்குள்ள. இப்படி யோசிச்சுக்கிட்டே கதைக்குள்ளேயே போலாமா? அப்ப இன்னைக்கு ரீசென்ட்டா லாஸ்ட் வீக்ன்னு நெனைக்கிறேன். எங்களோட தமிழ் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல, அம் அதுல ஒருத்தவங்க வந்து இது மாரி நாங்க ஒரு 20 பேரு சேர்ந்து ஒரு பொண்ண வந்து படிக்க வைக்கிறாங்க. அது இப்ப மெடிசின் 4த் இயர் படிக்குது. அதுக்கு வந்து அவங்கலாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்ந்து படிக்க வச்சுட்டுருக்காங்க. அப்பன்னா ரீசென்ட்டா வந்து ஐ திங்க் கொஞ்சம் ஹை ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால யாராவது ஒருத்தவங்க ஒரு 15,000 போட முடியுமா? அப்படின்னு சொல்லிங்க, நம்ப மாட்டீங்க 11:49க்கு போட்டாங்கங்க அந்த குரூப்ல. ஆனா 11:52க்கே ஒருத்தவங்க நான் அந்த 15,000 நான் பே பண்றேன்னு சொல்லி அவ்ளோ குயிக்கா போடுறாங்கங்க. அப்ப எல்லாத்துக்கும் எப்படி ஒரு குழந்தை முன்னேறணுன்றதுக்கு, அதுல 20 பேரு சேர்ந்து படிக்க வைக்கிறாங்க. பிளஸ் இவரும் அதுல உடனே நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நானும் பணம் போடுறேன்னு சொல்றாரு பாருங்க. இந்த உள்ளத்துக்கெல்லாம் நம்ம ஒரு ஒரு தடவ எல்லாரும் இந்த மாரி போடுறவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கணும்னு சொல்லி, ஒரு கடவுள்ட்ட ஒரு 10 செகண்ட் நம்ம அப்படியே வேண்டிக்கலாமா? இல்ல வேண்டணும் இல்லைங்களா? ஏன்னா இந்த மாரி இருக்கிற சிறு துளி தானங்க பெருவெள்ளம். அப்ப சின்ன சின்னதா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒருத்தவங்களால அப்போ ஒரு 2,00,000 எடுக்க முடியும்னா முடியாது. அதுவே ஒரு 10 பேரு போடணும், 20 பேரு போட்டா 20,00,000 ஈஸியா எடுக்க முடியும் இல்லைங்களா? ஒரு குழந்தையோட கல்வி இல்லைங்களா? அந்த கண்ண திறக்கிற மாரி தானே! அப்ப அது மாரி போட்டாங்கங்க. அத அத பார்த்ததுமே குரூப்ல எவ்ளோ குயிக்கா ரியாக்ட் பண்றாங்கன்னு, அத பார்த்ததுமே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு எல்லையில்லா சந்தோஷம். ஆனா அந்த ஹோல் டேயும் இந்த நிகழ்ச்சி வந்து என்ன சந்தோஷமா ஆக்குச்சு. அத தான் இப்ப நான் உங்ககிட்ட நினைக்கிறேன். சொன்னேன். இது போல நம்பளும் ஏதாவது செய்யணும்னு தோணும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ப எடுத்து வைங்க. அது மாரி உங்க குரூப்ல போடுங்க. போட்டீங்கன்னா, அதுல 4 பேரு குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஊர்ல அந்த மாரி இருந்தாங்களா, ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸு வேற கண்ட்ரில இருக்கிறவங்க கிட்ட அப்படியே நைஸா பாஸ் பண்ணுங்க இது மாரி. அப்ப எல்லாரும் வெளியில இருக்கிறவங்களும் அவங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு 5,000ங்கிறது கொஞ்சம் 10,000ங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு 10,000ன்னா அவ்ளோ பெருசா தோணாதுன்னு நான் நெனைக்கிறேன். அதனால எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு குழந்தைய படிக்க வைக்கலாம் இல்லைங்களா? அத தாங்க இந்த ஸ்டோரியிலேருந்து நான் படிச்சேன். ஓகேங்க. நி திரும்பவும் இது போல ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு, குட்டி கதையோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள்.